சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் சார்பில் மாபெரும் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி விடியல் சேகர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் ஜி. செந்தமிழன், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் கோ. சமரசம், தென்னிந்திய ஃபார்வர்ட் தலைவர் திருமாறன்ஜி, கொங்கு மக்கள் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் கவுண்டர், தமிழர் தேசம் கட்சித் தலைவர் கே.எஸ். செல்வகுமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக இணை பொதுச் செயலாளர் தமிழரசன், தமிழ்நாடு யாதவ மகாசபை செயலாளர் சேது மாதவன், வெள்ளாளர் முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணா சரவணன், தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ், வழக்குரைஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்குரைஞர் பாலு உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி முழக்கமிட்டனர். சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு கணக்கு எடு, கணக்கு எடு, சாதி வாரி கணக்கு எடு. ஒவ்வொரு சாதி மக்களின் கல்வி வேலை வாய்ப்புகள் அறிய சாதி வாரி கணக்கு எடுப்பு அவசியம், அவசியம். ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி ராமதாஸ், தூங்குவது போல் நடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை தட்டி எழுப்புவதே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்றார். உண்மையான வளர்ச்சி என்பது கட்டடங்கள் கட்டுவது மட்டுமல்ல என்ற அவர், மாநிலத்தில் வாழும் மக்கள் அனைவரும் முன்னேறினால்தான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்த விவரங்கள் இருந்தால்தான் அவர்களது வளர்ச்சிக்கு திட்டம் தீட்ட முடியும் என்றும், அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்றும் கூறினார். அதனால்தான் 45 ஆண்டுகளாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் அரசியல் நோக்கம் எதுவும் கிடையாது என்றும் அவர் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என பொய்யான காரணங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருகிறார் என்றும் அவர் சாடினார். தமிழக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். பிறகு எப்படி தெலுங்கானா நடத்தினாங்க, பீகார் எப்படி நடத்தினாங்க, கர்நாடகா எப்படி நடத்தினாங்க, ஜார்க்கண்ட் எப்படி நடத்துறாங்க, சத்தீஸ்கர் எப்படி நடத்துறாங்க, ராஜஸ்தான் எப்படி தொடங்கி நிற்கிறாங்க. இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு சைனாவில் இருக்குது. பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை பீகாருடைய உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்ய முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு ஒரு மோசம் அது! இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எந்த நீதிமன்றமோ ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யல, பீகார் உட்பட. பீகார் உயர்நீதிமன்றம் பீகாரில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யல. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து அங்கே இடஒதுக்கீடை உயர்த்திருக்கின்றார்கள், அதை தடை செய்திருக்கிறது, ஸ்டே கொடுத்திருக்கிறது. என்னன்னா அவங்களுடைய கணக்கு என்னன்னா அதை சரியான முறையிலே நீங்கள் நியாயப்படுத்தலன்னு, வேற எதுவும் கிடையாது. பறவைகள், ஆடு மாடுகள், தெரு நாய்கள் குறித்தெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி புள்ளி விவரங்களை வைத்திருக்கும் தமிழக அரசு அடித்தட்டு மக்களின் நிலையை அறிந்து கொள்ள கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் இருப்பதாக அன்புமணி கண்டனம் தெரிவித்தார். மார்ச் 14ஆம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு அறிவிக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்று அறிவிக்க வேண்டும். அறிவித்து அதை ஒரு மாதத்தில்
நிறைவேற்ற வேண்டும். இது அவசியமானது, அவசரமானது. அப்படி இந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்றால் அதன் பிறகு நாங்கள் கூடி, எங்களுடைய கூட்டமைப்பு கூடி, தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். தொடர் போராட்டங்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருப்பதாகவும் அதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எத்தனையோ முறை எடுத்து கூறியும் முதலமைச்சர் அதை காதில் வாங்க மறுப்பதாகவும் சாடினார்.